ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்க, மூவரை வென்றான். இது வந்து ஒரு ஊரோட பேரு. ஊரோட பேரே வித்தியாசமா இருக்குல்ல, மூவரை வென்றான்னு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய ஊர்களுடைய பேர் வந்து பார்க்கும்போது படிக்கும்போது வித்தியாசமா இருக்கும். அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான பேர் கொண்ட ஒரு கிராமம் மூவரை வென்றான். வித்தியாசமான பேர் மட்டும் இல்லை, ஒரு அழகான தமிழ் பேரும் கூட. இந்த பேர் எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் பொதுவாகவே வந்து ஒவ்வொரு ஊர் பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும். அதை தேடி எடுத்து படித்து பார்த்தாலே அந்த பேர் அந்த ஊருக்கு எப்படி வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த அழகான மூவரை வென்றான் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்ன கதை, இந்த ஊருக்கு எப்படி மூவரை வென்றான்ற இந்த அழகான வித்தியாசமான பேர் வந்ததுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த மூவரை வென்றான் ஊருக்கான பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 2026 இருந்து கிபி 18ஆம் நூற்றாண்டுக்கு போனோம். கிபி 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த பகுதி நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி கீழே இருந்துச்சு. மதுரையை நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா தென்மண்டலத்தை நாயக்க மன்னர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது ராணி மங்கம்மாள் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ராணி மங்கம்மாள் இந்த கிராம பகுதியை வீரமல்லன் என்பவருக்கு வந்து வீர இனாமா கொடுக்குறாங்க. அதாவது அவருடைய வீரத்தை பாராட்டி அவருக்கு இந்த கிராமத்தை நிர்வாகம் செஞ்சு கொள்றதுக்கு இனாமா கொடுக்குறாங்க. ராணி மங்கம்மாள் கிட்ட இருந்து வீரமல்லன் என்பவர் வந்து கிராமத்தை இனாமா பெற்று இந்த கிராமத்துக்கு நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. இந்த கிராமத்துக்கு பக்கத்திலே, இந்த வீரமல்லனுடைய கிராமத்துக்கு பக்கத்திலே நத்தம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இன்னைக்கும் அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை வீரமருது என்பவர் வந்து நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நத்தம்பட்டிக்கும் வீரமல்லனுடைய கிராமத்துக்கும் உறவு எப்படி இருந்ததுன்னா தொடக்க காலகட்டத்துல இருந்தே அவ்வளோ சுமூகமா இல்லை. இந்த வீரமல்லனுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்வாக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நிர்வாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சரி, இந்த கிராமம் வந்து வறட்சியான ஒரு கிராமமாக இருந்தது. ஆனால் நத்தம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செல்வ செழிப்பான ஒரு கிராமமாக இருந்தது. காரணம் நத்தம்பட்டி கிராமத்துடைய நீர் மேலாண்மை. இந்த ரெண்டு கிராமங்களுக்கு மத்தியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கன்னிமலை ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆற்றினுடைய நீரை சேமிக்கிறதுக்காக நத்தம்பட்டியில் நிறைய கண்மாய்கள் வெட்டி வச்சிருந்தாங்க. ஸோ கண்மாயில் சேமிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி அந்த கிராமம் விவசாயம் செஞ்சு நத்தம்பட்டி கிராமம் செழிப்பாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வீரமல்லனுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போதிய அளவுக்கு கண்மாய் வசதி இல்லாததுனால நீரை சேமிக்க முடியல. அதனாலேயே வறட்சியான ஒரு சூழல் காணப்பட்டது. ஆனால் வீரமல்லன் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருடைய முயற்சியால் இந்த நிலைமை மாறுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிராமத்தில் நிறைய கண்மாய்கள் வெட்டுறாரு. அவரோட சொந்த முயற்சியால் கண்மாய்கள் வெட்டினதுக்கு அப்புறமா கன்னிமலை ஆற்றிலேருந்து அதிகமான நீர் இந்த கிராமத்துடைய கண்மாய்களில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. நத்தம்பட்டி கிராமத்துக்கு இதனால அந்த கண்மாய்க்கு வந்து சரியாக தண்ணி போகிறதில்ல. இதனால் ஏற்கனவே நத்தம்பட்டிக்கும் வீரமல்லனுடைய கிராமத்துக்கும் வந்து ஏற்கனவே உறவு வந்து அவ்வளோ சுமூகமாக இல்லை. இந்த தண்ணி பிரச்சனையால் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பிரச்சனை அதிகமாகி சண்டைகள் அதிகமாகுது. கடைசியில் ஒரு போர் சூழல் ஏற்படுது ரெண்டு கிராமத்துக்கும். அப்படி போர் சூழல் வரும்போது நத்தம்பட்டி ஜமீன் அவர்கிட்ட இருக்க படைகளே வந்து போதும் வீரமல்லனை தோற்கடிக்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வடக்குல இருந்து சாப்டூர் ஜமீனையும் தெற்குல இருந்து தேவதான ஜமீனையும் உதவி கேட்குறாரு. சாப்டூர் ஜமீனும் தேவதான ஜமீனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க வந்து நத்தம்பட்டி ஜமீனோட சேர்றாங்க. இப்போது சாப்டூர் ஜமீன், தேவதான ஜமீன், நத்தம்பட்டி ஜமீன் 3 பேரை வீரமல்லன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வருது. இந்த ஒரு சூழல்ல வீரமல்லன் தனியா 3 பேரை எதிர்த்து போட்டிட்டா தோத்து போயிடுவாரு. ஆனா இந்த இடத்துல தான் வீரமல்லன் தன்னுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம இப்படி சண்டை போட்டு நேரம் வேற செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு 3 நாளிகை நேரம் தரேன். இந்த 3 நாளிகைக்குள்ள நீங்க என்னோட ஊருக்குள்ள வந்து என்னோட சண்டை போட்டீங்கன்னா, அந்த 3 நாளிகை மட்டும் சண்டை போட்டா போதும், நான் உங்களுக்கு என்னுடைய ஊரை வந்து ஒப்படைச்சிட்டு நான் ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. 3 ஜமீனுமே வந்து இது நல்ல ஐடியாவே இருக்கு, நம்ம ரொம்ப நேரம் சண்டை போட்டு கஷ்டப்பட தேவையில்லை, ஜஸ்ட் 3 நாளைக்கு தாக்கு பிடிச்சாலே போதும், நமக்கு ஊர் கிடைச்சிடும் சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த சண்டை நடக்கிறதுக்கு ஒரு நாளை டிசைட் பண்றாங்க. அந்த நாள் வருது. இந்த இடத்துல வீரமல்லன் என்ன பண்றாருன்னா, அந்த சண்டை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி நத்தம்பட்டி கிராமத்துல இருக்க கண்மாயை உடச்சு விட செய்யறாரு. அதே மாதிரி வீரமல்லனுடைய கிராமத்துல இருக்க கண்மாயோட மடையை உடச்சு விட்டுறாரு. ஸோ இந்த கிராமத்தை சுத்தி அன்னைக்கு வந்து பெருவெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. போர் படைகள், இந்த 3 ஜமீனோட போர் படைகளும் வீரமல்லனுடைய கிராமத்துக்குள்ள உள்ள வர முடியாத அளவுக்கு ஊரோட எல்லையில பெருவெள்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ போர் படைகள் வந்து மறுகரைக்கு போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீரமல்லனுடைய கிராமத்துக்கு கிழக்கு பக்கத்துல இன்னொரு பாதை இருக்கு. சரி, அந்த வழியா போகலாம்னு சொல்லிட்டு இந்த படைகள் சுத்தி வந்து அந்த கிழக்கு பக்கத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஆட்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு யாரோ நெருப்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சூழலில் இந்த 3 ஜமீன்களோட படைகளும் வீரமல்லனுடைய கிராமத்துக்கு வர முடியாமல் போயிருது. 3 நாளைக்கு வந்து முடிஞ்சு போயிருது. வீரமல்லன் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ சாப்டூர் ஜமீன், நத்தம்பட்டி ஜமீன், தேவதானம் ஜமீன் 3 பேரையுமே தன்னோட படை வலிமையா இல்லாமல் தன்னுடைய அறிவு கூர்மையால் வீரமல்லன் வந்து ஜெயிக்கிறாரு.
ஸோ இந்த 3 பேரையும் வென்றதுனால 3 பேரையும் வெற்றி கொண்டதுனால மூவரை வென்றான்னு அவருக்கு ஒரு பேர் வருது. அவருடைய பேரே இந்த ஊருக்கு வருது. ஸோ இதுதான் இந்த மூவரை வென்றார் கிராமத்துடைய பெயருக்கான காரணம். இந்த கதையை வந்து செவிவழி தகவலா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்த சாரதி என்பவர் வந்து மூவரை வென்றான்னு ஒரு புத்தகமாவே வெளியிட்டிருக்காரு. அதுல படிச்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான் இது. இந்த பேருக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த மூவரை வென்றான் மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான வித்தியாசமான பெயர் கொண்ட கிராமங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில எப்போதும் வென்றான்னு ஒரு கிராமம் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல. இங்க விருதுநகர் மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா அச்சம் தவிர்த்தான ஒரு கிராமம் இருக்குது. ஸோ இந்த கிராமங்கள் எல்லாமே வந்து அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பெயர் கொண்ட கிராமங்கள். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இந்த மூவரை வென்றான் கிராமம் விருதுநகர் மாவட்டத்துல மதுரை டு ராஜபாளையம் ஹைவேஸ்ல ரோட்டு வேலையா தான் இருக்கு. இந்த கிராமத்துடைய பழமையை பறைசாற்ற மாதிரி இந்த கிராமத்துல 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் ஒன்று மொட்டைமலைங்கிற மலையில இருக்கு. அதுவும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். அந்த மொட்டைமலை குடைவரை கோயில் பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க.